ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லாரும் நலமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நலமா இருக்கணும்னு சொல்லி எல்லாமே இறைவனிடம் பிரார்த்தனை செஞ்சு கொண்டு இன்னைக்கு ஒரு முக்கியமான அப்டேட்டோட தான் வந்திருக்கிறேன். அப்டேட் என்ன அப்படின்னு சொன்னா, குவைத் விமான சேவையை பத்தின ஒரு அப்டேட்டுங்க. குவைத் ஏர்வேஸ் நிறுவனம் தமாம் விமான நிலையத்திலிருந்து மீண்டும் குவைத் சர்வதேச விமான நிலையத்திற்கு தனது சேவைகளை மாற்றி அமைக்கும் பணிகளை முன்னெடுத்து வரும் நிலையில் மே மாதத்திற்கான சில விமான சேவைகளின் நேர அட்டவணைகள் மாற்றப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது விமான சேவைகள் முழுமையாக இயங்காத நிலையில் தினமும் சுமார் 8 மணி முதல் 10 மணி வரை நேரம் வரை மட்டுமே டெர்மினல் 4 வழியாக விமானங்கள் இயக்கப்பட்டு வருகின்றன. தமாமில் இருந்து இயக்கப்பட்ட விமானங்களுக்கு வழங்கப்பட்டிருந்த அனுமதிகள் மற்றும் குவைத்தில் இருந்து நேரடியாக இயங்கப்பட்ட வேண்டிய விமானங்களுக்கு தேவையான அனுமதிகள் மாற்றப்படுவதால் புதிய சர்வதேச அனுமதிகள் மற்றும் உரிமங்கள் பெறப்பட வேண்டியுள்ளதாக நிறுவனம் தெரிவித்துள்ளது. பாதுகாப்பு நடைமுறைகளை கருத்தில் கொண்டு கட்டங்கட்டமாக மேலும் பல விமான சேவைகள் அதிகரிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விமானங்கள் ரத்து செய்யப்படவில்லை என்றும் பயண நேரங்களை ஒழுங்குபடுத்தும் நோக்கில் மட்டுமே இந்த மாற்றங்கள் செய்யப்பட உள்ளதாக குவைத் ஏர்வேஸ் நிறுவனம் விளக்கமளித்துள்ளது. மேலும் இந்த மாற்றங்களால் பாதிக்கப்பட்ட பயணிகள் தங்களுடைய டிக்கெட் தொகையை மீள பெறவோ அல்லது எதிர்கால பயணங்களுக்காக வாலெட் ஆக வைத்துக் கொள்ளவோ முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது போல நிறைய அப்டேட்கள் வேணுமா இருந்தா என்னுடைய யூடியூப் சேனல், டிக்டாக் ஃபாலோ பண்ணுங்க. பை பை மக்களே.